பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த புதிய நாளில் ஆண்டவர் நம் யாவருக்கும் புது ஜீவனை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் சமூகத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். Thank you, Lord Jesus. Thank you for this wonderful time, Lord. Thank you for this new and fresh morning that you have given into our hands, Lord Jesus. Thank you that we are able to see today's daylight, Lord Jesus. We thank you that we are able to breathe today, Lord Jesus. We surrender all these things. We recall all the good things that you have done in our lives, Lord Jesus. We thank you for that, Lord Jesus. We invite you to lead our life, Lord Jesus. You be our master, you be our protector, and you lead our life, Lord Jesus. We place into your hands the praise and worship, the intention and the word of God that we are going to receive, Lord Jesus. May it all be for your glory, Lord Master. We bless them, let it be under your will, Lord Jesus. I ask this prayer in the name of Jesus. Amen. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் யாவரும் துதி ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே. அவரோடு நாம் இருப்பது, அவருக்கு புகலிடமாய் இருப்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியமாய் இருப்பது. ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு நான் துதித்திடுவேன் என்று சொல்லி அந்த பாடலை பாடி நாம் துதிப்போமாக. துதித்திடுவே
நேரத்துல தகப்பனே யாரெல்லாம் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ தகப்பனே உடைய 2 கரம் அவங்க மேல இறங்கட்டும் தகப்பனே. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்களை உயர்த்தி வையும் மிசப்பா. அவங்க எந்த மன வேதனையில வந்திருந்தாலும் மிசப்பா, எந்த துக்கத்துல வந்திருந்தாலும் தகப்பனே, எந்த ஒரு கஷ்டம் அவங்க வாழ்க்கையில இருந்தாலும், எந்த இருள் சூழ்ச்சி இருந்தாலும் இந்த நேரத்துல அவங்க வெளிச்சத்தை நீங்க தருவீராக தகப்பனே. நல்ல உடல் சுகம் கொடுத்து தகப்பனே நீங்க ஒரு பலனாய் இருக்கட்டும் தகப்பனே. இந்த நேரத்திலே சப்பா ஒவ்வொருத்தரும் தகப்பனே தாகத்தோடு ஏகத்தோடு யார் வந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே, உங்களுடைய வார்த்தை அவங்களுக்குள்ளே நொழியும் போது சப்பா ஒரு பிரகாசம் தகப்பனே, ஒரு ஒளியட்டும் தகப்பனே. சப்பா வேலை இல்லாத இருக்கிறவங்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. எனக்கு வேலை இல்லையே சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாங்களே தகப்பனே, இந்த நேரத்துல புது கதவை நீங்க திறக்குவீராக தகப்பனே. Open a new gate for everybody, Lord Jesus. As you're watching, Lord, let their eyes be, Lord Jesus, open widely, Lord. Let them see only you, Lord Jesus. உங்களை பார்க்கிற அந்த பாக்கியத்தை நீங்க தருவீராக தகப்பனே. Let your Holy Spirit touch them and fill them, Lord Jesus. You please deliver them from all the pains, problems, sickness, and all the obstacles in their life, Lord Jesus. You strengthen them and you guide them, Lord Jesus, in each and every step, Lord. I submit everything into your mighty hands, Lord Jesus. I close my prayer to Jesus Christ, Lord. Amen. 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 ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை நாம் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். அடிமை நான் ஆண்டவரே, அப்பா உம்முடைய பாதம் என்றும் நான் சமர்ப்பணிப்பேன் என்று சொல்லிய பொழுது, அடிமை நான் ஆண்டவரே ஆட்கொள்ளும் என் தெய்வம் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் யாவரும் ஆண்டவரை துதிப்போம். Yes, Lord Jesus. ஆமென். உள்ளத்தின் ஆழத்தோடு யாவரும் இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். Yes, Lord Jesus. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளுமே தெய்வமே, தெய்வமே. அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அவர் நம்மை எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்து அவர் நம்மை விடுவித்து காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இப்பொழுது நாம் யாவரும் கண்களை மூடி இறைவாக்குக்காக இப்பொழுது நாம் செபிப்போமாக. விண்ணையும் மண்ணையும் ஆள்கின்றவரை இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரே, ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவராய் இருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உன்னதமான கால வேளையில் அவ்வாமை துதிக்க, போற்றி புகழ, ஆராதிக்க பலனையும் ஜீவனையும் எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அடிமையாய் இருந்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு ஏற்பாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் இருந்த கால வேளையில உருவாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதுவே நீர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர், நீர் ஒருவரே ஒவ்வொரு ஆற்றல் மிகுந்த வாய்ப்பை கொடுத்து எங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க கேட்க போகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய காயங்கள், எல்லா விதமான தீமைகள், எல்லா விதமான அந்தகார இருள்களை அகற்றி ஆண்டவரே உமக்கு அடிமையா இருந்து உம்முடைய பாதத்துல என்றைக்கும் அமர்ந்திருந்து காத்திருந்து ஜெபிக்கிற மக்களாக எங்களை நீர் நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் உயிர் பெற்று இருக்கிற எங்க ஒவ்வொரு வாழ்க்கையில உயிரை கொடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி எசேக்கியேல் நற்செய்தியை அறிவிக்கும் போது அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், இன்றைக்கு எங்க ஒவ்வொரு உள்ளங்களிலும் இறைவாக்கு ஆண்டவரை நாங்க கேட்கும் போது எங்கள் சிந்தனைகள் மாறட்டும், சொல் செயல்கள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், எல்லா சிந்தனைகள் மாறி ஆண்டவரே உமக்குரிய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் வாழ கிருபை தருவீராக. நீரே எங்களை பொறுப்பெடுத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்திலாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உன்னதமான காலவில் நாம் யாவரும் இப்பொழுது ஆண்டவருடைய இறைவாக்கை நாம் கேட்டு இப்பொழுது நாம் யாவரும் ஆவலோடு காத்திருப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். பிரைஸ் தி லார்ட். இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே இன்று தின திருப்பலி வாசகம் நமக்கு என்ன சொல்லுகின்றன? ஒவ்வொரு நாளும் திருப்பலி வாசகங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தியானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கின்றன, நம்மையும் மாற்றி அமைக்கின்றன. ஆக இன்று இந்த திருப்பலி வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது? உன்னையும் என்னையும் பற்றி சொல்லுகின்றது. நாம் எப்படி இந்த பூமியிலே வாழ்கிறோம் என்பதை பற்றி சொல்லுகின்றன. ஆகவே இந்த வாக்குகளை கேட்டு
நம்மையே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம தாய் மரியாதை போல அடிமை என்று சொல்லி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க அன்பு தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி தூய கன்னிமரியாளை சந்திக்கும்படி கபிரியேல் தூதனை அனுப்பி வாக்குகளை கொடுத்தீர். உடனே அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு நான் அடிமை என்று சொன்னார். அதன்படி வாழ தீர்மானித்தார்கள். அதே போல இன்றைக்கு எங்களுக்கும் இந்த காணொளி வழியாய் உம்முடைய வாக்குகளை கொடுக்கின்றீர் ஆண்டவரே. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தைக்கு அடிமைகளாக வாழ்ந்து அதற்கேற்றவாறு வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு எங்க வாழ்க்கைகளை அமைக்க, அதன்படி வாழ எங்களுக்கு அருள் தந்து காத்துக் கொள்வீராக. என்னோடு செபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நீ பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திலே எந்த முனையிலே இருந்தாலும் இப்போதே உம்முடைய அருட்கரம் அவர்களை தொடுபடிக்காக செபிக்கின்றேன். அறிவு கண்கள் திறக்கப்படட்டும். விவிலியத்தின் ரகசியங்களை அறிந்து அதற்கேற்றவாறு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிற உள்ளத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. கேட்கிறது மாத்திரமல்லாமல் அதை சிந்தனையில வைத்து செயல் புரிகிற நல்ல கிறிஸ்தவர்களாக எங்களை உருவாக்கும். எங்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்தி சமர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் உம்மை நோக்கி வேண்டுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, மீண்டுமாக இறைவன் பெயரால் வாழ்த்துகின்றோம். இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்கு வலியுறுத்தும் செய்தி என்ன? இன்றைய முதல் வாசகம் நம்மை பற்றி சொல்லுகின்றது. நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சொல்லுகின்றன. பல நேரங்களிலே நம்முடைய செயல்கள் நமக்கு பாவமாக கருதப்படுகிறது என்று சொல்லுகின்றார். பல நேரங்களிலே நம்முடைய செயல்கள் பாவமாக இருக்கின்றன. ஆனால் நமக்கோ அது தெரிவது கிடையாது. அதை நாம் பாவம் என்றும் நினைப்பது கிடையாது. இன்றைக்கு நாம் அனைவரையும் இறைவன் அதை உணர்த்துகின்றார். எப்படிதான் இருக்கணும்? இன்றைக்கு முதல் வாசகத்துல நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 1-6, 10-13 வாசிக்கும் போது இவ்வாறு சாலமோன் ஞானி எழுதுகின்றார். நீதிமொழிகள் புத்தகத்தை எழுதினவர் சாலமோன், தாவீதின் மகன் சாலமோன். இவருக்கு இறைவன் கொடுத்த ஞானம். எதற்கு இறைவன் இவருக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தார்? முதலாக அரசனாக மாறின போது ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த அரசவை எனக்கு கொடுத்திருக்கின்றீர். ஆகவே எனக்கு தேவைப்படுவது ஒன்றுதான், அரசவையும் அரசு மக்களையும் நாட்டு மக்களையும் வழி நடத்துவதற்கு எனக்கு நீர் உம்முடைய ஞானத்தை தாரும். நண்பரே மக்களே, இந்த சாலமோன் கடவுளத்தில் கேட்டது என்ன பாருங்க? இந்த அரசவையும் அரசு மக்களையும் நாட்டு மக்களையும் அமைதியில் நடத்துவதற்கு உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும். இதை ஆண்டவர் விருப்பப்பட்டார், விரும்பினார், மகிழ்ச்சி அடைந்தார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? சாலமோனை பார்த்து, நீ அந்தஸ்தை கேட்கவில்லை, ஆசையை கேட்கவில்லை, ஆயுசை கேட்கவில்லை, பதவியை கேட்கவில்லை, உயர்வை கேட்கவில்லை, மாறாக ஞானத்தை மட்டுமே நீ கேட்டதினாலே ஞானத்தோடு சேர்த்து உனக்கு செல்வத்தையும் நான் கொடுப்பேன், ஞானத்தோடு சேர்த்து புகழையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கடவுள் சாலமோனுக்கு கொடுத்தார். அந்த ஞானத்தின் வடிவம்தான் இந்த நீதிமொழிகள் புத்தகம். இறைவன் கொடுத்த ஞானத்தினால் அவர் அனுபவித்த அந்த அனுபவம் நீதிமொழிகள் புத்தகம் என்ற வடிவத்திலே இன்றைக்கும் நம்மிடையே செயலாற்றி கொண்டிருக்கின்றன. என் அன்பு மக்களே, இன்றைக்கு கடவுளை நாம் கூட தேடுகின்றோம். எதற்காக? நோய்க்காக, கஷ்டத்துக்காக, சுகத்துக்காக, தேவைக்காக, பலவிதமான தேவைகள் அனைத்தும் அது நம்முடையதாக தான் இருக்கும். அது பொதுவாக இருக்காது. நண்பரே மக்களே, கவனித்து பாருங்க. ஆக இன்றைக்கு ஆண்டவர் நன்றாக நமக்கு அறிவிப்பு கட்டுகிறார். இறைவனிடம் நான் சென்றால் எனக்காக வேண்டுவதை நிறுத்திவிட்டு பொதுவாக எது தேவைப்படுகிறதோ அதற்காக நான் வேண்ட வேண்டும். அப்ப இன்னைக்கு நாம எதற்காக குறிப்பா வேண்டணும்? நம்ம எல்லாரும் அறிந்த உண்மை, உலகம் முழுதும் கொள்ளை நோயினால் தாக்கப்படுகின்றன. கொரோனா என்ற கொள்ளை நோய்.
ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்களை விடுதலையாக்குகின்ற ஜெபம் வல்லமை எனக்கு வேண்டும். நான் ஜெபித்தால் இந்த கொள்ளை நோய் விடுபட வேண்டும். அநேக மக்களை விடுதலை செய்ய வேண்டும். உமது பெயர் மகிமை அடையும்படி எனக்கு அந்த ஆசிரியை கொடுங்க என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் உன்னையும் குணமாக்குவார். உன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு யாருக்கு கொள்ளை நோய் வந்தாலும் உன் வழியாக அவர்களையும் அவர் குணமாக்குவார். அதற்கு நான் சாட்சியா இருக்கின்றேன். என் அன்பு மக்களே, இறைவனிடத்தில் நாம் எது கேட்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ன செய்வார்? அவர் இதயத்துக்கு பிரியமாயிருந்தால் நாம் கேட்கிறதையும் அதோடு கூட நமக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதையும் சேர்த்து கொடுக்கிறவராய் இருக்கின்றார். ஆக இறைவன் சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தின் வடிவம் என்ன சொல்லுகிறது பாருங்க, நன்றாக கவனிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 21 2வது வாக்கியத்தில் இருந்து வாசிக்கின்றேன். மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். என் அன்பு மக்களே, மனிதனுடைய நடத்தை எல்லாம் கடவுள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். நடத்தை என்றால் பொருள் என்ன? நாள் முழுவதும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, மற்றவர்களோடு உறவு கொள்கிற வாழ்க்கை, எந்த மனநிலையோடு எந்த எண்ணத்தோடு மற்றவர்களோடு நாம் பேசுகின்றோம், எந்த எண்ணத்தில் உள்ள ஒன்று வைத்துக் கொண்டு வெளியே ஒன்று பேசுகிறோமா, எப்படி செயலாற்றுகிறோம், இவெல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதான் சாலமோன் எழுதுகிறார். மனிதனுடைய நடத்தை எல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறவராய் இருக்கின்றார். என் அன்பு மக்களே, உள்ளெண்ணம் பொருள் என்ன? மனசுல ஒன்று வெளியில ஒன்று, ரெண்டு விதமா இருக்கிறது இல்ல. வெளியிலே நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஒரு புறம் வைத்துக் கொண்டாலும் மறுபுறம் கடவுள் உள்ளத்தை ஆராய்கிறவராய் இருக்கின்றார். இன்றைக்கு உன்னுடைய உள்ளமானது கடவுளால் ஆராயப்படப்படுகிறது. உன்னுடைய உள்ளத்தை கடவுள் இந்த நாளிலே பார்க்கிறவராக இருக்கின்றார். உன் உள்ளத்தின் எண்ணங்கள் எப்படி செயலாற்றுகின்றன? உள்ளத்தின் நிறைவாய் வாய் பேசும் என்று தாவீது அரசன் சொன்னார். மனசுல என்ன இருக்கிறதோ அதான் முகத்திலே தெரியும், வாயிலே வெளிவரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொன்னார். என் அன்பு மக்களே, உள்ளத்தை ஆராய்கிற கடவுள், உன் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்கிற கடவுள் அவர் ஒருவர்தான் இருக்கின்றார். ஆகவே என்ன உரைக்கின்றார்? உன் நடத்தை மட்டும் கவனிப்பார் என்று நினைக்காதே, உன் உள்ளத்தில் இருக்கிறதை கூட கடவுள் கவனிக்கிறவராக இருக்கின்றார். மறந்துவிட வேண்டாம். உள்ளொன்று வெளி ஒன்று செயல்படுகிற வாழ்க்கை அவருக்கு பிடிக்காது. உள்ளமும் செயலும் ஒன்றாக தான் இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். 3வது வாக்கியம், பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிப்பதாயிருக்கும். பாருங்க, பலி செலுத்துவதை விட. பலி என்றால் இன்றைக்கு எதை குறிக்கிறது? உன்னுடைய காணிக்கைகளை குறிக்கிறது. பணமாகவோ பொருளாகவோ ஏதாவது ஒரு வடிவத்தில் நீ காணிக்கை செலுத்த விரும்பலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், காணிக்கைகளை விட நீ நேர்மையாக உண்மையாக வாழ்வதுதான் அவருக்கு நீ கொடுக்கிற காணிக்கையா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பாருங்க, பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும். இன்றைய திருப்பலி வாசகத்திலே நம்மோடு பேசுகிறார். நாம் எப்படி வாழ வேண்டும்? நேர்மையாக நியாயமாக. இன்னைக்கு நாம் எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட தான் இதை எதிர்பார்க்கிறவர்களா இருப்போம். தனக்குள்ள இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பவர்கள் கிடையாது. ஆனால் இன்றைய வாசகம், இதை வாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்குமே சொல்லப்படுகிறது, நாம் ஒவ்வொருவருமே நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும், நியாயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேர்மை என்றால் உண்மையை குறிக்கின்றது. நியாயம் என்றால் சரியாக பேசி சரியாக செயல்பட்டு
சரியாக வாழ வைக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆக நாம் பலிகளை கொடுப்பதை காட்டிலும் இது முதலிலே இடம்பெறுகின்றன. என்றைக்கு நாம் நேர்மையாகவும் நியாயமாய் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் எதை கொடுத்தாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வார். எப்படி காணிக்கை பகுதி வரும்போது பலர் தங்கள் பாக்கெட்டில் இருந்ததில் சிலரை எடுத்துக் கொடுத்தார்கள். ஆனால் ஏழை விதவையோ இருக்கிறதையே கொடுத்தார். அது கடவுள் பார்வையிலே வெளியேற பெற்றதாக இருந்தது. பலர் கொடுத்ததை நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை. அந்த ஒருவன் தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்தாலே முழுமையை காட்டுகிறது. அப்ப இறைவன் எதை எதிர்பார்க்கின்றார்? முதலிலே நேர்மையாய் வாழ கற்றுக்கொள், நியாயமாய் செயல்பட கற்றுக்கொள். நேர்மை என்பது நமக்குரியது, நியாயம் என்பது நம்மிலிருந்து மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடியது. எதை செய்தாலும் நியாயத்தோடு செயல்படு. எதை பேசினாலும் நியாயத்தோடு பேசு. அதை பேசுவதற்கு முன்பாக செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசித்து பாருங்க. அதிலே ஒரு வார்த்தையாவது உன் வாயிலிருந்து வந்துவிட்டால் உன் எதிரில் இருக்கிறவர்கள் மனம் உடைந்து போய்விடும். அது உடைப்பட்டு அவர்கள் வேதனைப்பட்டால் உன் ஆசீர்வாதத்துக்கு அது தடையாக மாறிவிடும். இதான் சாலமன் கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு நீ பலிகளை செலுத்துவதை காட்டிலும் நேர்மையாய் வாழ்வதற்கு முயற்சி செய், நியாயமாய் பேசுவதற்கு முயற்சி செய். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நேர்மையும் நியாயத்தோடு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்திலே தவறு தென்படக்கூடாது, தவறான வழிகள் தென்படக்கூடாது, நேர்மையற்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இதான் இன்றைய திருப்பலி வாசகம் நமக்கு உணர்த்துகின்றன. நேர்மையற்ற வாழ்க்கையும் தவறான வாழ்க்கையும் மாற்றப்பட வேண்டும். சாராயத்துக்கும் கெட்ட பேச்சுக்கும் பொய்யுக்கும் அடிமைப்பட்டு சந்தர்ப்பத்துக்காக சூழ்நிலைக்காக பொய்களை பேசி வாழ்கிற வாழ்க்கை இறைவனுக்கு பிடிக்காது. ஆகவே இன்றைக்கு நம்மோடு உணர்த்தி பேசுகிறார். நாம் அனைவருமே இந்த உலகிற்கு நேர்மையாகவும் நியாயத்தையும் வழங்குவதற்கு உருவாக்கப்பட்டவர்கள். இதான் கடவுள் பார்வையிலே வெளியேற பெற்றதாய் இருக்கிறது. எவரிடத்திலே நேர்மையும் நியாயம் இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஆகவே ஆண்டவர் விரும்புவது பாருங்க, நேர்மை, நியாயம். இரண்டாவது, 4வது வாக்கியம், மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவமாக இருக்கும். என்ன சொல்றார் பாருங்க, மேட்டிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் என்கிட்ட இருக்குது, எல்லாம் என்னத்தில் இருக்கிறது என்று உனக்கு கீழே இருக்கிறவர்களை கீழ்த்தரமாக நினைப்பாய் என்று சொன்னார். மேட்டிமையான பார்வை. ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, மேட்டிமையான பார்வை, 2 மனது கொண்ட உள்ளம், இருமாப்பு, மனசுல செய்யலாமா செய்யக்கூடாது, செய்யலாமா செய்யக்கூடாது, இருமாப்பு கொண்ட உள்ளம், நன்மையும் தீமையும் கலந்திருக்கிற உள்ளம், நல்லது கெட்டது 2 கலந்திருக்கிற எண்ணங்கள், இவை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஆக 1 மேட்டிமை, நான் என்ற எண்ணம், என்னால் எல்லாம் சாதிக்க முடியும் என்ற எண்ணம், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, இதை வைத்து நான் எதை வேணாலும் செய்ய முடியும் என்று நினைக்கிற எண்ணம் கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. மேட்டிமையான பார்வையும் 2 மனதும் என்றால் பொருள் என்ன? நல்லதையும் செய்யணும், கெட்டதையும் செய்யணும். ராவெல்லாம் ராவடிங்கன்னா பகல்ல வந்து ஆமேன் என்று நன்மை எடுக்கணும். 2 மனது கொண்டவர்கள் வாய்க்கு அந்த மாதிரி பேசணும், திரும்பி வந்து ஆமேன் நன்மை எடுக்கணும். எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம், ஆண்டவரத்தில் வந்து ஆமேன் என்று நன்மை எடுக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் கட் பண்ணிட்டாரு, உனக்கு நன்மை கிடையாது. இந்த ஒரே நாவிலே 2 விதமான வாழ்க்கை ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை.
மேட்டிமையாய் பேசுவதும், இருமாப்பு கொண்ட வாக்குகள், நல்லது கெட்டது ஒரு பேசும்போதே உள்ளத்திலே சில வைத்துக் கொண்டு பேசுவார்கள். உள்ளத்தில் ஏதாவது எதிர்பார்க்கணும் அப்படின்னா அதை மறைமுகமாக வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இருமாப்பு கொண்ட உள்ளம் அவருக்கு பிடிக்காது, மேட்டிமையான பார்வை அவருக்கு பிடிக்காது. அகந்தையான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வரும் என்றால் அவருக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வார்? அடுத்த வாக்கு, திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது தினம். பதற்றத்துடன் செயல் செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார்கள். பதற்றம் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒன்று பாருங்க, நேர்மையற்றவை இருக்கக்கூடாது. நேர்மையாய் நடந்து கொள்ளணும். அநியாயமாய் பேசக்கூடாது, நியாயமா பேசணும். பெருமை இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். ரெண்டு மனது கொண்டவர்களா இருக்கக்கூடாது. ஒரே ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் ஒரே மனது கொண்டவர்களா இருக்கணும். ஐந்தாவது என்ன சொல்றாரு? எதை செய்தாலும் திட்டம் போட்டு செய்ய வேண்டும். அப்போது அதில் கெட்டவை எத்தனை, நல்லவை எத்தனை என்று நமக்கு தெரியும். ஆக திட்டம் போடும்போது இது சரியா வருமா வராதா என்று நமக்கு தெரியும். திட்டம் போட்டு செய்யும் போது செல்வம் உன் அருகிலே இருக்கும். ஆனால் பதற்றத்துடன் நடக்குமா நடக்காதா? இது எப்படி செய்வது? நாள் முழுதும் மண்டையை போட்டு நீ உடைத்துக் கொண்டிருந்தால் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இருக்கிறதும் உன்னிடத்திலிருந்து போய்விடும் என்று சொல்லுகின்றார். ஆறாவது வாக்கியம், ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்து போய்விடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். ஒருவர் பொய் பேசி சேர்க்கிற செல்வம். நண்பர்களே, மக்களே, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் எதை இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. பொய் பேசி செல்வங்களை சேர்க்கக்கூடாது. அது காற்று போல போய்விடுமா? எப்படி? உதாரணமாக இன்னைக்கு கொரோனா பாருங்க. ஒருவரை சந்தித்த உடனே லட்ச கணக்கில் செலவழிக்கிறார்கள் பணக்காரர்கள். காக்க முடிகிறதா? பொய் பேசி சம்பாதிக்கிறவர்கள், திருட்டு கணக்கு எழுதி சம்பாதிக்கிறவர்கள், சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பேசுகிறவர்கள் காற்று போல பதறி போய் விடுவார்கள். பதறு மாறி, பதறுனா என்ன? டெஸ்ட். ஒன்றுமே இல்லாதவங்களாகிடுவாங்க. சகை வாழ்க்கையில் இருந்தது. சகை இயேசுவை சந்தித்த உடனே சகை யோசித்தான், நான் பொய் பேசி சம்பாதித்தவை என் வீட்டில் இருக்கக்கூடாது, அதை நாளத்தனியாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். எவரெல்லாம் அவரை பின்புறமாக அநியாயமாய் சம்பாதிக்கிறவன் சொன்னாங்களோ அவங்க அத்தனை பேர் வாய்களை அடைக்கும்படி அவன் அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டான். அவன் ஆண்டவரிடத்தில் சொன்னான், நான் நாளத்தனியாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். அநியாயமாய் சம்பாதித்தவை எனக்கு வேண்டாம், இயேசு தான் எனக்கு வேண்டும். இயேசு சகை வாழ்க்கையிலே நுழையாத வரைக்கும் அவன் அநியாயமாய் சம்பாதிக்கிறவனாய் இருந்தான். இயேசு என்றைக்கு சகை வாழ்க்கையிலே நுழைந்தாரோ அவன் அநியாயமாய் சம்பாதித்த பொருட்கள் அவன் கண்முன் தெரிந்தது. அநியாயமாய் சம்பாதித்த பணங்கள் அவன் கண்முன் தெரிந்தது. அதை எடுத்து 4 மடங்கு கொடுத்து விட்டான். மக்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். இயேசு உள்ளே நுழைந்தார், இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவனுக்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை! ஏனெனில் இயேசு எவருக்குள் வருகிறாரோ அவர்கள் உள்ளத்தை அதுவரை ஆண்டு வந்த பிசாசின் செயல்கள், அந்த செயல்கள் அவனை விட்டு விலகி போய்விட்டது. எந்த பிசாசு அபகரிக்கும்படி சொன்னதோ, எந்த பிசாசு ஏமாற்றும்படி சொல்லி செயல் புரிந்ததோ,
எந்த பிசாசு பிறருடைய சொத்துக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அநியாயமாய் சம்பாதிக்க வைத்ததோ அந்த பிசாசு சகையை விட்டு விலக ஆரம்பித்தது. சகையுக்கு சுய நினைவு வந்தவுடனே அவன் பார்த்தான், இதெல்லாம் அநியாயமாய் சம்பாதித்தது அல்லவா, ஏன் சம்பாதித்துல இதெல்லாம் வாங்க முடியாது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று கொடுத்து விட்டான். அப்போதுதான் ஆண்டவர் வாய் திறந்து சகையை பார்த்து சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் நீயும் மகனாக பிரவேசிக்கின்றாய். இதான் இன்னைக்கு முதல் வாசகத்தின் செயல்பாடு, மனமாற்றத்தின் அடையாளம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பை மக்களே, சிந்தனை செய்து பாருங்கள். இங்கு சொல்லுகிறதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கிறது அல்லவா? ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார்? நாம் அனைவருமே இறைவாக்குக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்து போய்விடும், அவரது உயிரை கூட அது வாங்கிவிடும். சொத்துக்காக எத்தனை பேர் கொல்லப்படுறாங்க இன்னைக்கு உலக செய்திகள் சொல்லப்படுகிறது அல்லவா? சொத்துக்காக உடன்பிறப்புகள் கூட பிரிந்து போய்விடுகிறாங்க. சொத்துக்காக உறவுகள் அறுக்கப்படுகிறது. இதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகின்றார். ஒருவர் பொய்யாய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரை அது வாங்கிவிடும். என்னைக்கு பொய் பேசி சம்பாதிப்பார்களோ அவங்க ஏற்கனவே செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். ஒரு சிறு தவறு கூட நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு சாலமோன் ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுளின் மக்கள் கிறிஸ்தவர்கள், இந்த கிறிஸ்தவர்கள் இப்படிதான் வாழ வேண்டும், நியாயத்தோடு, நேர்மையோடு, உண்மையாக, ஒரே மனதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நினைக்கின்றார். இதான் இன்றைய முதல் வாசகம். அதோடு முடிந்து விட்டதா? 11வது வாக்கியம், ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையாவது படிப்பினை பெறுவர், உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவடைவாயிருப்பார். உணர்வுள்ளவர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும். ஒருவர் அறியாமை நான் செய்கிறார் என்றால் அவர்களுக்கு அறிவு புகட்டி நல்லதை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம். அடுத்து 12வது வாக்கியம், நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கின்றார், அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். நீதியின் இறைவன் பொல்லாரின் வீட்டை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆக கடவுள் நாம் அனைவருடைய வீடுகளையும் பார்க்கின்றார். வீடு என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? ஒரு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் கவனிக்கின்றவராயிருக்கின்றார். கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், பெற்றோர்கள் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், நாத்தனார் இருக்கலாம், கூட்டு குடும்பமா இருக்கலாம், தனித்து வாழ்கிற குடும்பங்களா இருக்கலாம். ஒரு வீட்டில எத்தனை பேர் இருப்பார்களோ அத்தனை பேரையும் கவனிக்கின்றார். அவர் கவனிக்கும் போது அது பொல்லாருடைய வீடா இருக்கும் என்று சொன்னால், எப்ப பார்த்தாலும் சிடு சண்டை, ஒருத்தருக்கு விரோதமா வாழ்வது, ஒருவருக்கு ஒருவர் பாசத்தை கொடுக்காமல் வாழ்வது, பிரித்து வாழ்வது, அடுத்தவர்களை தீர்ப்பளித்து வாழ்வது, கெட்டதையே செய்ய நினைப்பது, இவையெல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கின்றாரா? அப்படி அவர் பார்வையிலே தீயது என்று தென்பட்டால் அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எரிந்து விடுவார். என்ன சொல்றார் பாருங்க, தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். அழித்துனா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லாத பண்ணிடுவார். உங்க வீடு ஜெப வீடா?
நம்ம வீடு ஜெப வீடா இருக்கணும். நம்ம வீட்டை தேடி பல கஷ்டத்தில் இருக்கிறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க, நோயில் இருக்கிறவங்க நம்ம வீட்டை தேடி வரணும். நம்ம வீடு ஜெப வீடா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகின்றார். தீச்செயலின் வீடா இருக்கக்கூடாது. தீமை செய்கிற வீட்டை ஆண்டவர் கவனிக்கின்றவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என் நண்பரை மக்களே, இன்றைய முதல் வாசகம் எத்தனை அறிவுகளை புகட்டுகிறது பாத்தீங்களா? இத்தனை அறிவுகளையும் சாலமோனுக்கு இறைவன் கொடுத்தார். அந்த அறிவை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக் கொள்ளுகின்றோம். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி பேச வேண்டும், எப்படி பேசக்கூடாது, ஒருவரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி பழகக்கூடாது, எதை நாம் வெளிப்படுத்த வேண்டும், எதை நாம் வெளிப்படுத்தக் கூடாது, சகல அறிவுகளை புகட்டுகின்ற தருணம் தான் இன்றைய முதல் வாசகம். ஆக இறுதி 13வது வாக்கியம், ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக் கொள்கின்றானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். நண்பரே மக்களே, இன்றைக்கு தருணம் என்ன தெரியுமா? பணம் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிற காலம். இன்றைக்கு பஞ்சத்தில் வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கிற காலம். இருக்கிறவர்கள் கொடுக்க வேண்டும். அந்த இருக்கிறவர்கள் கொடுக்காமல் காதை பொத்திக் கொள்வார்கள் என்று சொன்னால், உதவி கேட்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் போவார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. உன்னிடத்தில் உதவி கேட்டவருக்கு நீ உதவி செய்யவில்லை என்றால், உனக்கு தேவைப்படும் போது உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். என் நண்பரை மக்களே, இந்த திருப்பலி வாசகம் நம்ம எப்படி சரி செய்கிறது பார்த்தீங்களா? நாம் சாதாரணமாய் வாசித்து சாதாரணமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உள்ளிருக்கிற ரகசியங்களை அறிய வேண்டும். உள்ளிருக்கிற கடவுளின் திட்டங்களை அறிய வேண்டும். அதற்கேற்றவாறு நம்ம வாழ்க்கைகளை மாற்ற வேண்டும். இறைவன் விரும்புகின்றார் நேர்மையாக, நியாயத்தோடு, இரு மனது கொண்டவர்களாய் இல்லாமல் ஒரே எண்ணத்தை கொண்டவர்களாக, பொய் பேசி வாழாமல் உண்மையாய் வாழ்ந்து மற்றவருக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்று இறைவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். ஆனால் நாமோ குறைகளையே நினைத்து, குறைகளையே பேசி, குறைகளையே வெளிப்படுத்தி, குறைகளிலே நேரத்தை கழித்து நம்மையும் அசிங்கப்படுத்தி மற்றவர்களையும் அசிங்கப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை கடவுளுக்கு பிடிக்காது. அவர் உன்னையும் என்னையும் பார்க்கிறது மட்டுமல்ல, நம்ம வீட்டையே பார்க்கின்றார். நம்ம வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுவாரா? உங்க வீட்டுல ஜெபம் நடக்குதா? வெறும் டிவியில பார்த்து முடிச்சுட்டேன்னு இல்ல வாழ்றீங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு. டிவியில பார்த்து விட்டால் ஜெபம் முடிந்து விட்டது. இல்லை, உனக்கு அது வழிகாட்டி, எப்படி நீ செய்யணும்னு வழிகாட்டி. நாங்க கூட இத உங்க வீட்டுல நீங்க எப்படி செய்யணும்னு வழிகாட்டுறோம். இதன் பிறகு நீங்களும் உங்க வீட்டிலே செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் கடவுளுடைய நோக்கம். கடவுள் உங்க வீட்டை பார்த்தால் உங்க வீடு ஜெப வீடு என்று சொல்லணும். மாறாக உங்க வீடு குழப்பத்தின் வீடுன்னு சொல்லக்கூடாது, சண்டைக்கார வீடுன்னு சொல்லக்கூடாது, அசிங்கமான வீடுன்னு சொல்லக்கூடாது, சோம்பேறி வீடுன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு லாக்டவுன் சொன்னாலே 9-10 மணி நல்லா தூக்கப்படு. சோம்பேறி எறும்பு கிட்ட போய் அறிவை கத்துக்கன்னு சாலமோன் சொல்லுகிறார். எறும்பு நம்ம கண்ணில கூட சில டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா தெரியாது. அந்த எறும்புக்கு இருக்கிற மூளை எவ்வளவோ, மனிதர்களாகிய நம்முடைய மூளை எவ்வளவு. ஆனா இந்த சாலமோன் என்ன சொல்லுகிறார்? எறும்பு கிட்ட போய் சுறுசுறுப்பா கத்துக்க. 10 மணி 11 மணி என்று தூங்குகிறாய் நீ. காலமே எழுந்து கடவுளை தரிசித்து மீதி இருக்கிற பணிகளை பார்க்க வேண்டும் என்று எதிர்நோக்கு இல்லாமல் நீ உறங்குகின்றாய்.
உன் வீட்டை கடவுள் பார்த்தால் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் வீட்டை கடவுள் பார்க்கின்றார். உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்க்கின்றார். எந்த நோக்கத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்? எவரிடமெல்லாம் பேசும்போது உள்ளத்துல என்ன வச்சுக்கிட்டு ரெண்டு மனசா பேசுறீங்க? இன்று ஆண்டவர் நமக்கு அருமையான அறிவுரைகளை புகட்டுகிறார். ஏன் இவையெல்லாம் புகட்டுகிறார் என்று பார்க்கும்போது இன்றைக்கு நற்செய்தி அருமையாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்துல 19 to 21 வரைக்கும். St. Luke chapter 8 verses from 19 to 21. ஏன் நம்மை ஆண்டவர் நேர்மையா இருக்க சொல்லுகிறார்? ஏன் நம் ஆண்டவர் நம்மை உதவி செய்கிறா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்? ஏன் நம் ஆண்டவர் பொய்யை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகின்றார்? ஏன் நம் ஆண்டவர் ரெண்டு மனசு இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்? ஏன் நம் ஆண்டவர் ஜெபிக்கிற வீடா இருக்கணும் என்று சொல்றாரு? காரணம் இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. என்ன நற்செய்தி பாருங்க. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியாமல் போய்விட்டது. உடனே உன் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். 21வது வாக்கியம். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுபவர்கள் என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்று சொன்னார். ஏன் நாம் நியாயத்தோடு வாழணும்? ஏன் நீதியோடு செயலாற்றணும்? ஏன் ஒரு மனதோடு வாழணும்? ஏன் உண்மையாய் வாழணும்? ஏன் பொய்யை விலக்கி உண்மைக்கு சான்று பகரணும்? ஏன் ஜெப வீடா மாறணும்? காரணம், கடவுள் உன் வீட்டுக்கு வருகின்றார். எப்படி வருகிறார்? வார்த்தையின் வடிவிலே வருகிறார். இதான் நற்செய்தியில் சொல்லுகிறார். யாரெல்லாம் எனக்கு தாயாய் மாறுவார்கள்? யாரெல்லாம் எனக்கு தகப்பனாய் மாறுவார்கள்? யாரெல்லாம் எனக்கு சகோதரன் சகோதரியை மாறுவார்கள்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற ஒவ்வொருவருமே எனக்கு தாயும் சகோதரமாய் மாறுகின்றார்கள். என் அன்பு மக்களே, இன்றைக்கு உன்னையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து வந்து இயேசுவே 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 இயேசுவே. ஒரு வார்த்தை உன் மனசுல கிடையாது. ஆண்டவர் சொல்லி கொடுத்த வார்த்தை எத்தனை உள்ளத்துல தெரியும்? அவர் சொன்ன வார்த்தை உள்ளத்துல இருக்காது. ஆனா ஆண்டவர் இயேசுவே 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 அது சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு சகோதரனாவும் மாற முடியாது, எனக்கு தாயாவும் மாற முடியாது, நீங்க அந்நியர்களாக இருப்பீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு மக்களே, நம்ம வாழ்க்கை மாறணும். இத்தனை காலமா நாம விரும்புகிறபடி வாழ்ந்திருக்கின்றோம், நாம் நினைக்கிறதை செய்திருக்கின்றோம். இன்றைய திருப்பள்ளி வாசகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ்கிறவங்க தான் இவருக்கு சகோதரனாகவோ சகோதரியாகவோ தாயாகவோ தகப்பனாகவோ சொந்த பந்தங்களாகவோ மாற முடியும். இவர் குடும்பத்தில் நாமும் ஒரு உறுப்பினர்களாக மாற முடியும். இவர் வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழவில்லை என்றால் அவர்கள் இவருக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இன்னைக்கு உலகத்திலே பலர் இந்த வார்த்தையை வேறு விதமா சொல்லிடுவாங்க. கவனமா இருங்க. என்ன வேறு விதமா? பாத்தியா, ஆண்டவர் தன் தாயை பார்த்தே சொல்லிட்டாரு. யார் என் தாய், யார் என் சகோதரன்? தவறான இன்டர்பிரேஷன். ஆண்டவர் சொன்னது அங்க வந்திருந்த கன்னிமரியாலையும் அங்க வந்த சகோதரர்களை அல்ல, அவரை சூழ்ந்திருக்கிற மக்களை பார்த்துதான் இந்த செய்தியை சொல்லுகின்றார். கன்னிமரியாளுக்கு ஈடாக எவரையும் சேர்க்க இயலாது. ஏனெனில் கடவுள் இப்பேர் பெற்ற ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதற்கு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காத்துக் கொண்டிருந்தார். அவர் விரும்புகிற பெண் வர வேண்டும் என்று கடவுள்
4000 ஆண்டு காலமாய் காத்துக் கொண்டிருந்தார். ஆக இன்றைக்கு சில பணியாளர்கள் இப்படி கூட சொல்லிடுவாங்க, ஆண்டவரே பாரு அவரை பார்த்து என்ன சொல்லிட்டாங்க, யார் என் தாய் யார் என் சகோதரன், அவரே சொல்லிட்டாருன்னா நீங்க ஏன் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு குருட்டு கேள்வி கேட்பாங்க. நீங்க பதில் சொல்ல தயாராயிருங்க. மரியாள் இருக்கிற வீடு தூய ஆவியால் நிரம்பும். மரியாள் இருக்கிற வீடு ஜெபிக்கிற வீடாக மாறும். எந்த வீட்டிலே மரியாள் இருக்கிறாரோ அந்த வீடு ஜெப வீடா இருக்கும். எந்த வீட்டில மரியா இருக்கிறாரோ அந்த வீட்டில தூய ஆவி இருக்கும். ஏனெனில் மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது எலிசபெத் அம்மாள் தூய ஆவியால் நிரம்பினார்கள். மரியாள் வாயிலிருந்து வந்த வாக்கு எலிசபெத் அம்மாளை தூய ஆவியால் நிரப்பினது. இன்றைக்கு எந்த வீடு தூய ஆவியால் நிரம்பி இருக்கிறதோ, எந்த வீடு விவிலியத்துக்கு ஏற்றவாறு வாழ்கிறதோ அந்த வீட்டிலே கன்னிமரியாள் இருக்கிறார் என்பது பொருள். எந்த வீட்டில இறைவாக்கும் தூய ஆவியும் இல்லையோ அந்த வீட்டில சும்மா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஏனெனில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு, யார் எனக்கு தாயாக, யார் எனக்கு சகோதரனாக, யார் எனக்கு சகோதரியாக மாற முடியும்? இறைவாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டும்தான். இறைவாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் இயேசுவின் குடும்பத்திலே இடம்பெறுகின்றார்கள். தூய கன்னிமரியால் இறைவாக்கை வாழ்க்கையிலே அனுபவித்து நிறைவேற்றி இறைவனுடைய தாயாய் மாறினவர்கள். இந்த உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு எழுப்புகிறவங்க யார் வேணாலும் இருக்கலாம், மாற்ற முடியாது. கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஆகவேதான் நீதிமொழிகளை சொன்னார், கடவுள் உன் வீட்டை பார்க்கின்றார், உன் வீட்டில் இருக்கிற நபர்களை பார்க்கின்றார். அவர்கள் ஜெபிக்கிறவர்களா, விவிலிய வாக்குக்கு ஏற்றவாறு வாழ்கின்றவர்களா? அவர்கள் வீட்டிலே கடவுள் இருப்பார். வீட்டில பைபிள் இருக்குது, ஆனா படிக்கிறது இல்ல. வீட்டுல பைபிள் இருக்குது, அப்படி படிச்சாலும் அது ஏற்றவாறு வாழ்றது இல்ல. ரெண்டு மனுஷு, அவங்களை கூட ஆண்டவர் தூக்கி எறிவேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த நற்செய்தி வாசகங்கள் எதை வலியுறுத்துகிறது? முதல் வாசகம், தீமைகளை விட்டு விலகுங்க, திட்டம் போடுங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிங்க, யோசித்து செயல்படுங்க. நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரின் குடும்பத்திலே நாம் உறுப்பினர்களாக மாற வேண்டும் என்றால் கடவுளின் வாக்கை நிறைவேற்ற வேண்டும். வெறும் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்னால் மட்டும் போதாது. வெறும் வேண்டிக் கொண்டால் என்றால் வேண்டிக்க மாட்டாங்க யாரும். நாம தான் வாழ்க்கையில திருந்தி வேண்டிக்கணும். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும்போது மனம் திருந்தி வாழவில்லை என்றால் விண்ணகத்துல போய் எட்டி கூட பார்க்க முடியாது. நரக வாழ்வு காத்துக் கொண்டிருக்கும், சொல்லாமலே இழுத்து போயிடும். வாழ்க்கையிலே மாற்றுதல் இருக்கணும். அதுவும் இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் தன்னிடத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற காலம். உன் வழியாக ஒரு கொரோனா நோய் சுகமாகிவிட்டது என்றால் கிறிஸ்து மகிமை அடைவார். கிறிஸ்தவங்க ஜெபம் பண்ணா விடுதலை. அயல் நாட்டினர் புரிந்து கொண்டது கூட இதை பார்த்துக் கொண்டிருக்கிற நாம புரிந்து கொள்ளவில்லை. பணத்தை எறிந்தார்கள், புகழை எறிந்தார்கள், இப்போ ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். தெருவிலும், வாகனம் பயணிக்கிற இடங்களிலும், கிரவுண்டிலும், எல்லா இடங்களிலும் ஜெபிக்க தொடங்கி விட்டார்கள். இவ்வளவு நாள் நாங்க வேலை வேலை வேலைன்னு பயணித்தோம், இப்பதான் கடவுளை நாங்க தேடுகிற எல்லாத்தையும் வீசி இருந்து கடவுளை தேட ஆரம்பித்தார்கள். ஏன் உங்க வாட்ஸ்அப் வீடியோல நிறைய வீடியோகள் வருகிறது இல்லவா? தெருவிலேயே முழங்காலிட்டு ஜெபிக்கிற வீடியோவும் கண் பார்த்திருக்கிறது அல்லவா? நீங்க எப்ப ஆண்டவருக்கு சொந்தமாக போறீங்க? இந்த நற்செய்தி வாசகம், யார் என் சகோதரி, யார் என் தாய், யார் என் சகோதரன்? கடவுளின் வாக்கை நிறைவேற்றுகிறவர்கள் மட்டும்தான். இதை புரிந்து கொண்டு இனி நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஏற்றவாறு வாழ செயல்படுவோம். இதை உன்னிடத்துல என்னிடத்துல இந்த ஆண்டவர் விரும்புகின்றார்.
நாம் மாறாமல் இருப்போம் என்றால் இவர் சிலுவையில் செத்ததை அவமான சின்னமாக நாம் மாற்றுகிறோம் என்பது பொருளாகும். அந்த சிலுவை மரணம் வெற்றியின் மரணம் என்றால் உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அப்போதுதான் நீ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற மதிப்பு சரியானது என்பது பொருள்படும். இல்லை என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாய் நிறைய ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறாய், ஆனால் உன்னுடைய உள்ளம் எனக்கு விரோதமாய் செயலாற்றுகிறது. இந்த முதல் வாசகத்தில் சொன்னார் பாருங்க, உள்ளத்தில் இருக்கிறதை நான் ஆராய்ந்து பார்க்கிறவன். ஆகிய நண்பரே மக்களே, வாழ்க்கையை ஒப்புவிடுங்க. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 119 என்ன சொல்லுகிறது பாருங்க. 1வது வாக்கியம், மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். இன்றைய பதிலுரை பாடல் தாவீது சொல்லுகிறார், மாசு அற்று வாழ்கிறவர்கள், மாசு என்றால் அழுக்கு, பாவம், பாவத்தை விலக்கி வாழ்கிறவர்கள் பேறு பெற்றோர். 2வது, திருச்சட்டத்தின்படி வாழ்வோர் பேறு பெற்றோர். திருச்சட்டம் என்றால் திருவிவிலியத்தை குறிக்கிறது. இந்த திருவிவிலியத்தை ஒவ்வொருமே வாசிக்க வேண்டும். இதிலே தான் நம்ம வாழ்க்கை பயணம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஏற்றவாறு வாழ்ந்தால்தான் இயேசுவின் குடும்பத்திலே நாம் ஒருவராக இருக்க முடியும். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமாக இருக்கும். இதற்கு ஏற்றவாறு வாழாமல் நாம விரும்புகிறத வாழ்ந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வாழ்க்கை அமைப்போம் என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்து குடும்பத்தில் இருக்க முடியாது. ஒப்பு கொடுப்போமா? நீங்க இருக்கிற இடத்துல கண்ணு மூடுங்க. உங்க மனசில் இருக்கிறது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இத்தனை நாள் நான் விரும்பினதை செய்து வாழ்ந்து விட்டேன். இனிமேல் நியாயத்தோடு நேர்மையாக, உள்ளத்திலே மாசு இல்லாமல் ஜெபிக்கிற வீடாக, மற்றவர்களுக்கு உதவியாயிருக்கிற வீடாக, என்னிடத்தில் இருக்கிற கேட்கிறவர்களுக்கு என்னால் முடிந்ததை கொடுக்கிறவனாக என்னை மாற்றும் என்று வேண்டுவோமா? இந்த கஷ்ட காலத்துல நிறைய பேர் உதவிக்காக காத்திருப்பாங்க. சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க. அது உள்ள உணர்த்தும். ஆனா நீ செய்யாமல் போனால் உனக்கு இந்த உதவி என்று நேரம் வரும்போது உனக்கு உதவி செய்ய ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்று இன்றைக்கு நீதிமொழிகள் புத்தகத்திலே முதல் வாசகத்திலே தியானித்தோம். இந்த நாள் உதவி செய்கிற நாள். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்க வேண்டும். அதன் வழியாக உன்னையும் உன் வீட்டாரையும் ஆசீர்வதிக்க கடவுள் காத்துக் கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க உதவி செய்யுங்க. ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களால் முடிந்ததை கொடுத்து உதவி செய்யுங்க. உனக்கு தேவை என்று வரும்போது ஆண்டவர் உனக்கும் உதவி செய்வார். இன்னைக்கு தனக்கென்று நீ வைத்துக் கொண்டு வாழ்ந்தால், நாளைக்கு என்ன செய்வது என்று யோசித்து வாழ்ந்தால், ஆண்டவர் உன்னுக்கு கஷ்டம் வரும்போது இதே போலத்தான் உதவியற்ற நிலையிலே நீ காண்பாய். ஆகவே இந்த நாளிலே செபிப்போம். உம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றுகிற உள்ளம் எனக்கு தாங்க ஆண்டவரே நீ கேளுங்க. என் எண்ணங்கள் நிறைவேற்ற வேண்டாம், உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே நீ கேளுங்க. நாம் அனைவருமே கடவுளின் வாக்கை நிறைவேற்ற பூமியிலே பிறந்திருக்கின்றோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நிறைவேற்றி மரிப்போம். நிறைவேற்றாமல் செத்து போனால் விண்ணக வாசல் திறக்காது. கடவுளின் வார்த்தை படித்து நிறைவேற்றதான் இந்த பூமியிலே நாம் அனுப்பப்பட்டிருக்கிறோம். படிப்போம், நிறைவேற்றுவோம், விண்ணகத்துக்கு செல்வோம். படிக்காம நிறைவேற்றாம வாழ்ந்து மரித்தால் நரகம் தான் வாயில் திறந்திருக்கும். இதை உணர்ந்து செபிப்போமா? எங்களை நேசிக்கிறதான எங்க அன்புள்ள தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு
பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பங்கள் கிறிஸ்துவுக்குரியதாய் மாறுவதாக. யார் என் தாய், யார் என் சகோதரன், இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற செயல்படுகிற ஒவ்வொருவரும் எனக்கு தாயாக, எனக்கு சகோதரனாக, சகோதரியாக இருப்பார்கள் என்று சொன்னீரே. இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உள்ளத்தை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, உள்ளத்தை மாற்றுவீராக. இன்று கேட்டவை வீணாய் விருதாவாய் செல்லாமல் கேட்கப்பட்ட காதுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையை படம் பிடித்து இனி இப்படி நான் வாழக்கூடாது என்று தீர்மானிக்கட்டும். நாங்க உயிரோடு வாழ்கிற காலம் வரைக்கும் உம்முடைய வார்த்தைகளை கற்று அறிந்து அதற்கேற்றவாறு வாழ்ந்து மடியும்படி எங்கள் உள்ளங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளை ஆசீர்வதியும். அன்றுவரே, இன்றைக்கு நீ சொன்னீர், விண்ணிலிருந்து நான் பூலோகத்தை பார்ப்பேன், ஒவ்வொரு வீட்டை பார்ப்பேன். என்னோடு ஜெபிக்கிறவங்க வீட்டை பாருமாண்டவரே. எல்லா வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும். அந்த வீட்டில் இருக்கிற அனைவரும் ஜெபிக்கிறவங்களாய் மாறட்டும். ஜெபிக்கிற வீடுகள் வழியாய் சுற்றி இருக்கிற அனைத்து மக்களும் காக்கப்படட்டும். கொஞ்சம் பிள்ளைகளை மாற்றுங்க ஆண்டவரே. உண்மையாக நேர்மையாக வாழ்ந்து, நியாயத்தோடு வாழ்ந்து, கபடற்றவர்களாய் வாழ்ந்து, பிறருக்கு உதவி செய்து வாழ்கிற அந்த குணத்தை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் நீ தருவீராக. நீ பார்க்கிற அனைவருக்கும் நீ தாரும். இதற்கு மேலும் பார்க்க போகிற ஒவ்வொருவருக்கும் நீ தாரும். நாளை காலை மட்டும் எவரெல்லாம் இந்த வீடியோ பார்ப்பார்களோ, எவரெல்லாம் இதை பார்ப்பார்களோ, பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வாக்கியத்தின்படிய உள்ளத்தை நீர் அமைக்குமாறு ஜெபிக்கின்றேன். அவங்க இருக்கிற இடத்துல எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற மக்கள் இந்தியாவிலே பல பகுதியில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உகண்டாவில் இருந்து, யுஎஸ்ல இருந்து, சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்து ஜனங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். லெபனானில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா, அபுதாபியில் இருந்து ஆண்டவரே, உமது பிள்ளைகளை தொடுவீராக, தொடுவீராக. துபாயில் இருந்து பார்க்கிறார்கள், தொடுவீராக. இவர்கள் குடும்பங்களை கொண்டு அந்த ஒவ்வொரு முழுக்க நீங்க பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. இவங்க குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. இன்றைக்கு வார்த்தைக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த 1 மணி நேர தியானம் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கனடா, ஜெர்மனியிலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பணியாளர்களை ஆசீர்வதியும். குடும்பத்தினர்களை ஆசீர்வதியும். வாழ்க்கையை துறந்து உமக்காக பணி செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறவர்களை ஆசீர்வதியும். உடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு இந்த பூமியிலே நாங்கள் வாழ்ந்து அநேகர் உம்மண்டையிலே கொண்டு வருகிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. உண்மைக்கு சான்று பகிர்ந்து நேர்மையோடு வாழ்ந்து, உண்மையாய் வாழ்ந்து உமக்கு சாட்சி புரிகிற மக்களை எங்களை உலகிலே நிறுத்தும். நாங்கள் எங்கு சென்றாலும் உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள் தாரும். கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருந்தால் கிறிஸ்தவ அரசியல்வாதிகள் உண்மையுள்ளவர்களாய் மாறுவார்களாக. கிறிஸ்தவர்கள் போலீஸில் இருந்தால் உண்மையுள்ள போலீஸாய் மாறுவார்களாக. கிறிஸ்தவர்கள் டாக்டராக, நர்ஸாக இருந்தால் உண்மையுள்ள கிறிஸ்தவர்களாய் செயலாற்றுவார்களாக. கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் லாயராய் இருந்தால் உண்மையாய் பேசுவார்களாக. கிறிஸ்தவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் இவங்க வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு ஏற்றவாறு மாற்றுவீராக. அவர்களை பார்க்கிற அந்த இடங்கள் எல்லாம் உண்மையை அறிந்து கொள்ளட்டும். ஆசீர்வதி ஆண்டவரே. கிறிஸ்தவர்களை கொண்டு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாங்க. பொய்யை விளக்கும், ஏமாற்றுதலை விளக்கும், அசிங்கமான வாழ்க்கையை விளக்கும், குடிக்கார குடும்பங்களை மாற்றும், சண்டை போடுகிற குடங்களை மாற்றும், ஜெபிக்கிற வீடுகளாய் மாற்றுங்க ஆண்டவர். எல்லா வீடுகளும் ஜெபிக்கிறதாய் மாறட்டும். ஆசீர்வதி ஆண்டவரே. தூய ஆவியின் அனுபவம் பெறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பாதத்திலே நான் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நிறைய பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. எங்களை காண்கிற மக்கள் அவர்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா தீமைகளை விட்டு விலகி உம்மை தேடி வரட்டும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட குணாதிசயங்களை கொடுத்து ஆசீர்வதியும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வேண்டி
உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் அனைவருமே பெற்றுக்கொள்கிறோம். எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவில் அன்பான இறைமக்களே, இன்றைய திருப்பள்ளி வாசகம் மறந்து விடாதீர்கள். நீதிமொழிகள் புத்தகத்திலே 21ஆம் அதிகாரம் 1 to 13 வரைக்கும் முதல் வாசகம். Proverbs chapter 21 verses 1 to 13. இரண்டாவது வாசகம், அதாவது திருப்பாடல், பதிலுரை பாடல், சாம்ஸ், திருப்பாடல் 119 1, பிறகு 27 35 வரைக்கும், பிறகு 44. அடுத்ததாக லூக்கா நற்செய்தி, செயின்ட் லூக் சாப்டர் 8வது அதிகாரம் 19 to 21 வரைக்கும், 19 to 21. மறவாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க வீட்டில உட்கார்ந்து படிங்க. உங்க வீட்டில அந்த சத்தம் கேட்கணும். இதை பார்த்து நீங்க உங்க வீட்டில உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் செலவழிங்க. சத்தமா படிங்க. ஒவ்வொருத்தரும் படிங்க. ஒருத்தரும் ஒரு வாசகம் படிங்க. உங்களால புரிஞ்சுத ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கங்க. ஆண்டவரை போற்றி நன்றி சொல்லுங்க. ஏனெனில் உங்க வீட்டை ஆண்டவர் பார்க்கின்றார். அவர் பார்க்கும்போது அது ஜெப வீடா இருக்கணும். ஆகவே இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கிறது, அதை நீங்க அநேகருக்கு அனுப்பி கொடுங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி செய்யுங்க. நீங்க செய்கிற இந்த சப்ஸ்கிரைப் பண்ற உதவி இறைவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 7:30 மணிக்கு சந்திப்போம். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.